சர்ச்சை வடக்கு அப்படின்னா இவர் தெற்கு. இந்த வாசகம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களுக்கு பொருந்தும். பொதுவாக சர்ச்சையுடைய மையப்புள்ளியாக அவர் இருந்ததே இல்லை. ஆனால் தொடர்ந்து பரபரப்பு இவரை மையப்படுத்தி கடந்த சில நாட்களாக இருக்கிறது. ஏற்கனவே ஜெயலலிதா எம்ஜிஆர் படங்கள் இடம்பெறலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடந்த பாராட்டு விழாவில் பங்கேற்காத திரு கே.ஏ. செங்கோட்டையன் நேற்று நடந்த கூட்டத்தில் பேசிய சில கருத்துக்கள் பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சியுடைய தலைமைகளோடு பல தலைமைகளோடு நான் தொடர்ந்து பணியாற்றியிருக்கேன், கட்சியுடைய ஒற்றுமையே விரும்புகிறேன், என்ன சோதிச்சு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். செல்வி ஜெயலலிதா அவர் பற்றி புகழ்ந்து பேசிய சில கருத்துக்களை ஒளிபரப்பு செய்கிறார். இதெல்லாம் திரு செங்கோட்டையன் அடிக்கடி செய்யக்கூடிய விஷயங்கள் அல்ல. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கருத்து என்ன? போர்க்குடி தூக்குகிறாரா திரு செங்கோட்டையன்? திரு செங்கோட்டையனை சோதிப்பது யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் எழுது அப்படின்னா, இந்த நிலையில் திரு ஆர்பி உதயகுமார் ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார், ஒரு வீடியோவை வெளிப்படுத்துகிறார். அந்த வீடியோவை கேட்கும்போது சில பேருக்கு இதையும் அதையும் சேர்த்து பார்க்க தோணுது. ஆனால் வேறு சில அர்த்தங்களும் வரலாம் அப்படின்னாலும் கூட செல்வி ஜெயலலிதாவுடைய மறுவடிவமாக, எம்ஜிஆருடைய மறுவடிவமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்கிறாரு. அவர் கட்சிக்கு இறைவன் கொடுத்த கொடை அப்படின்லாம் சொல்லி துரோகிகள், எதிரிகள் இப்படியெல்லாம் பேசுகிறார். இதெல்லாம் அரசியல் அரங்கத்தில் சேர்த்து பார்க்கப்படும். ஆனால் இயல்பாதுக்கு வேற சில கருத்துக்களும் சொல்லப்படும். இதெல்லாம் நிறைய கேள்விகளை, விவாதத்தை எழுப்பியிருக்கு. விவாதிக்கலாம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது பேரன்பு கொண்ட முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அவர்கள் இணைகிறார். அவர் நிகழ்ச்சிக்கு டாக்டர் ஸ்ரீதர் அவர்களை வரவேற்கின்றோம். திரு பழனிசாமி அவர்கள் மீது பேரன்பு கொண்ட திரு பழனிசாமி அவர்களை வரவேற்கின்றேன். எந்த பழனிசாமின்னு உங்கள்கிட்டே விட்டுறேன். அதே போல் திரு எடப்பாடியார் மீது பேரன்பு கொண்ட துக்ளக் ரமேஷ், இதை மறுக்கலாம். பட் ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்களோடு நீண்ட நட்பு கொண்ட திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றனர். மேலும் விருந்தினர்கள் இணைகிறார்கள். திரு செங்கோட்டையனை நீங்கள் நன்கு அறிவிங்க திரு ரமேஷ். இட் இஸ் வெரி அன்லைக்லி ஆஃப் இது. திரு செங்கோட்டையனுடைய பாணி இல்லை. இப்படி பரபரப்பாக தொடர்ச்சியாக பரபரப்பு செய்தியில் வருது அப்படிங்கிறது அவருடைய பாணி இல்லை. என்ன நடக்குது? 1982 1980 முதல் நான் பத்திரிகையாளர். 1982 அன்றைய மின்சாரத்துறை அமைச்சர் திரு பண்ருட்டியார் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியிலும் கட்சி நிகழ்ச்சியிலும் பங்கேற்க போன போது குள்ளம்பாளையத்திலே அவரோடு எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது. இருந்தாலும் கூட 1987 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு மிக நெருக்கமாக அவரோடு நான் பயணித்திருக்கிறேன். அவரோடு பல சந்தர்ப்பங்களில் அவருடைய காரில் பயணித்து, அவர் அமைச்சராக இருந்தபோதும் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தபோதும் மிக நெருக்கமாக நட்பு பாராட்டுகிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். நீங்கள் கேட்டதைப் போல, உங்களுடைய அடிப்படையில் நீங்கள் கேட்டதைப் போல அவர் அடிப்படையில் ஒரு ரிபல் அல்ல. அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பேரன்புக்கு பாத்திரமாக இருந்து 1972 குள்ளம்பாளையம் பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருந்து அதிமுகவில் இணைந்தவர். முதல் முறை அந்த மாவட்ட செயலாளருக்கு எம்ஜிஆர் அவர்கள் வாய்ப்பு தர வேண்டியிருந்ததால் இவருக்கு சத்தியமங்கலம் தொகுதியில் வாய்ப்பு தந்தார் 77. அதன் பிறகு தொடர்ச்சி கோபியில் வாய்ப்பு தந்தார். வரலாற்றுக்கு சொந்தக்காரர். நீங்க சொல்றது போல அவர் ரெபல் இல்ல. ஆனா இந்த கருத்துக்கள், அது நான் சொல்வதற்கு முன், இந்த இயக்கத்தில் இன்றைக்கு அவர் பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டிருந்தாலும் மற்ற எவரையும் விட அவர் சீனியர். அது முதல்ல அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1989 ஜேஎனி வேட்பாளர்களை செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேர்வு செய்த போதும் சரி, 1991 ஆட்சிக்கு வருகிற தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்த போதும் சரி, 2011 அவர் போட்டியிடுகிற வாய்ப்பை பெற முடியவில்லை, வழக்கு இருந்த காரணத்தால். 2011 செல்வி ஜெயலலிதா அவர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்தது. 2000 பல வேட்பாளர்களை பரிந்துரைத்து அவர்கள் எம்எல்ஏக்களானார்கள். அவருடைய வரலாறு நீண்ட. அப்போதெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் பெற்ற நிலையில் இல்லை. 2016 செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவின் போது முதலமைச்சர் பதவிக்கு முதலில் பரிசீலிக்கப்பட்டவர் திரு செங்கோட்டையன். இதெல்லாம் உள் விவகாரங்களை உடனிருந்து பயணித்து நன்கறிந்தவன் என்ற முறையில் நான் எவ்வளவோ உயரங்கள் என்ன தேடி வந்ததுன்னு நேற்று பேசினார். அதைத்தான் அவர் உணர்த்துகிறார். ஆகவே இப்போது அவர் ரிபல் அல்ல இப்போதும். ஆனால் அவரை அதை நோக்கி தள்ளி விடுவார்களோ என்று நான் ஒரு அப்சர்வராக நான் பார்க்கிறேன். யார் தள்ளுறாங்க? அதிமுகவின் இன்றைய ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருப்பவர்கள், பொதுச் செயலாளராகவும் அவருக்கு வலதும் இடதுமாக இருப்பவர்கள், அவர்கள்தான் ஜூனியர்கள். இவரை 64 பேர் இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதிமுக எத்தனை பேர் 63 நாயன்மார்களைப் போல
64 அமைப்பு செயலாளர்களில் ஒருவராக இவரை வைத்திருக்கிறார்கள். அவருக்கு அதிருப்தி இருக்கு. அது தொடங்கி ஒவ்வொன்றும் சொல்லுகிறேன். அது தொடங்கி சட்டமன்ற கொறடாவும் வேலுமணி, தலைமை நிலை செயலாளரும் வேலுமணி, who is much more junior to செங்கோட்டையன். அதை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதோட வெளிப்பாடு அது ஒன்று. அதன் பிறகு கள ஆய்வுக்குழு என்று ஒரு கலவர ஆய்வுக்குழு நடந்தது அல்லவா? அதில் அவர் கலந்துக்கவே இல்லையே. அதில் அவர் போடவே இல்லையே. அவரை நீங்கள் நியமிக்கவே இல்லையே. யார் நீங்கள் நான் கேட்கிறேன். இந்த கட்சியினுடைய முக்கிய தூணாக இருந்த ஒருவரை அதுக்கு தான் வெடிச்சிட்டாரா? அதுதான் ஒவ்வொன்றா வருதுன்ற பைலப்பாய் வருது. பைலப்பாய் வந்து 6 பேரை பத்தி இவர் சொன்னார். கூசாமல் சொன்னார் திரு பழனிசாமி. பச்சை பொய். இதோ இருக்கிறார் என்னோட வேலுமணி. 6 பேர் என்னோட வந்தார்களான்னு கேட்டார். மறுக்கவே இல்லை திரு வேலுமணி. 4 நாட்கள் கழித்து திரு செங்கோட்டையன் தமிழ் இந்துக்கு பேட்டி அளித்தார். அந்த மாதிரி போனது உண்மை, சந்தித்தது உண்மை, இந்த கருத்தை முன்வைத்தது உண்மை என்று சொன்னார். போர்க்குடி தூக்குறாரா? இவருக்கு பின்னாடி யாரோ இருக்காங்களா? அதனால யாரோ இயக்குறாங்களா? இவரு யாரையும் இயக்கல. அவர் அப்படி பாஜகவா திமுகவா? இல்ல, அப்படி இயங்கி அதற்கு படியக்கூடியவர் அல்ல. அப்படி இருந்தால் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். ரகசியமா? ஆமா, நிச்சயமாக. செல்வி ஜெயலலிதா அவர்களோடு அவருக்கு ஒரு சிறிய இடைவெளி ஒரு குறுகிய காலத்திற்கு ஏற்பட்டது. 12 குறுகிய காலத்திற்கு. டாக்டர் கலைஞர் ஒரு முக்கியமான ஒரு மூலம் அவர் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், அவருக்கு உரிய பொறுப்பு தரப்படும் என்று சொன்னபோது அதை அதற்கான வாய்ப்பே இல்லை என்று தீர்மானமாக செல்வி ஜெயலலிதா பக்கம் நின்றவர். ஆகவே அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இதே போல நேரடியாக 2 முன்னாள் அமைச்சர்களை அனுப்பி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருவதற்கு திரு சைரி துரைசாமி அழைப்பனுப்பப்பட்டது. அவர் உறுதியாக நின்றார். அதை போல உறுதியாக நின்றவர் செங்கோட்டையன். ஆனா அவருக்கு இன்னைக்கு அதிருப்தி இருக்கு. இன்றைக்கு அவமதிப்புகள் நடைபெறுகின்றன. அந்த அவமதிப்புகளுக்கு இது இனிமேல் அதை பொறுத்துக் கொள்ள முடியாது என்கிற நிலை பொறுத்தது போதும்னு பொங்கி எழுந்துட்டார். இப்படிப்பட்ட சீனியர்களே எப்படி தலைமை நடத்தலாமா? திரு பொன் வில்சன் அவர்களே நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றனர். டாக்டர் ஸ்ரீதர். கரெக்ட். அதாவது வந்து சீனியர்ஸை மதிக்கணும், சீனியர்ஸில் வந்து அது அவங்களுக்கு ஒழிய மரியாதை கொடுக்கணும். அதில் இதுவேறு கருத்து இருக்க முடியாது, இருமை கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதை இவர் வந்து செங்கோட்டையன் வந்து நம்ம ஒரு சீனியர் அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஒரு மரியாதை குறைவு நடக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? பொறுத்தாரு. இன்னும் எத்தனை எப்படி பொறுத்தாரு? தொடர்ந்து பொறுத்தாருங்கிறாரு. எதுக்காக பொறுத்தாரு? கட்சிக்காக, கட்சி ஒற்றுமைக்காக. எஸ், கட்சி ஒற்றுமைக்காக. அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் நியாயமாக இருக்கலாம். கட்சிக்குள்ளே பொறுப்புறது கட்சி நலனுக்காக பொறுத்துட்டு நீங்கள் பொது மேடையில் சொல்லாமல் கட்சிக்குள்ளே போய் ஏன் சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லணும், சொல்லியிருக்கணும். அங்கே தான் சொல்லணும். பலன் இல்லைன்னா பலன் இல்லைன்னா எப்படி பலன் இல்லாமல் போயிடும்? அது எப்படி பலன் இல்லாமல் போகுது? எப்படி நீங்க கட்சி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருவதால் பிரிந்தவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று 6 முன்னணி தலைவர்கள் போய் சொல்லுகிறார்கள். இவர் தலைமையில முறையில் ஒன்று சொல்றேன், ஒரே ஒரு அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதிமுகவில் எத்தனையோ சீனியர்கள், செங்கோட்டையன் மாதிரி எத்தனையோ சீனியர்கள், அதுக்கு சீனியர் கம்மியாக இருந்தால் கூட அவர்கள் செய்த கட்சி பணிக்கும் அவர் ஆற்றிய தொண்டுக்கும் உரிய மரியாதை கிடைக்கவில்லை. இன்றும் அவர்கள் கட்சியில் தான் இருக்கிறார்கள். சரி, நம்ம கொடுக்காட பரவாயில்லப்பா, நம்ம கட்சியில் இருந்திருப்போம், தலைவர் ஆரம்பித்த கட்சி, நம்ம கட்சியில் இருப்போம். அதுதான் ஒதுங்கி போங்கிறீங்களா? ஒதுங்கி போக சொல்லல. நான் பொறுத்து போனுங்கிறீங்களா? பொறுத்து போக சொல்ல. அதாவது நீங்க கேளுங்க, இட் இஸ் யுவர் டியூ ஷேர். உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது, கேளுங்க. கேட்கக்கூடிய இடத்தில் கேளுங்கள். எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்கணும், பொது வழியில். அதுவும் இந்த எலெக்ஷன் நேரத்தில் அவர் மாதிரி ஒரு சீனியர் லீடர், ஒரு ஆர்கனைசேஷனில் டிசைட் பண்ணக்கூடியவர், பல தேர்தல்களில் முன்னின்று நடத்தியவர், இந்த கட்சியை வழி நடத்தணும். அவர் சொல்கிறார் இல்லையா, என்னை வாழ வைத்தும் தெய்வலாகிய எம்ஜிஆரும் அம்மாவும் சொல்கிறார் இல்லையா, அது உண்மையானால் அவர் வந்து இங்கே வாப்பா, இங்கே வா, நான் எப்படியாப்பட்டால என்ன நீ எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அவர் கேட்கறதுக்கு உரிமை இருக்கிறது. ஆனா எங்க கேட்கணும் இருக்குல்ல, இது யாரை வலுப்படுத்துது? எதிரணியை வலுப்படுத்துதல்ல ரமேஷ். எதிரணி எல்லாம் வலுப்படுத்தவில்லை. உட்கட்சிக்குள் இப்போது விவாதங்களே நடப்பதில்லை. அவருக்கு என்னைக்கு நடந்திருக்கு அதிமுக உட்கட்சியில் விவாதம்? அதுதான் தவறான. ஜெயலலிதா காலத்தில் நடந்திருக்கு. நீங்க எப்படி இல்லைன்றீங்க? எதிர்கட்சியாக இருந்த போதும் ஒரு 4 முக்கியஸ்தர்கள்னு வச்சிருப்பாங்க. ஆளுங்கட்சியாக இருந்த போதும் 4 முக்கியஸ்தர்கள். அந்த 4 பேர்ல 1-2 பேர் மாறுவார்கள்.
மாறாமல் இருந்தவர்கள், நீண்ட காலம் இருந்தவர்கள் திரு ஓபிஎஸும் திரு செங்கோட்டையனும். மாறியவர்களில் முனுசாமி வந்திருக்கார், பழனியப்பன் வந்திருக்கிறாரு, மாறி மாறி வந்திருக்காங்க. அதற்கு முன்னாடி 91 காலகட்டத்தில் எஸ்டிஎஸ் இருக்காரு, கண்ணப்பன் இருந்திருக்காரு, அந்த அடிக்கடி கூட்டு கட்சி விவகாரங்கள் பேசுறதுல செங்கோட்டையன் இருந்திருக்காரு. 2011 தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த கூட்டணி சமயத்தில் அம்மாவர்கள் பயன்படுத்திய 2 பேர்ல திரு செங்கோட்டையன் ஒருத்தர், இன்னொருத்தர் ஓபிஎஸ். எடப்பாடி இப்ப சீன்ல இப்போ ஓபிஎஸ் எப்படி அணுகினாங்களோ அப்படி செங்கோட்டையன் அணுகிறாங்க தெரியுங்களா? அப்படித்தான் அடுத்த நடக்கிற ஓபிஎஸ் அணுகிற மாதிரி இப்ப செங்கோட்டையன் அணுகிறாங்க. தவறான கருத்து. அதாவது அவரை வந்து உரிய மரியாதை இன்னும் சொல்றாங்க. எடப்பாடி அண்ணனை மாவட்ட செயலாளர் ஆக்குனதே செங்கோட்டையன். ஆமா, அவர் எப்படி நடத்தணும் நீங்க? அப்ப எப்படி நடத்துவார்? அதான் திருப்பி சொல்றேன் நான். அப்படி இருக்கு. வெளியில புலம்புற மாதிரி எடப்பாடி 421 எம்எல்ஏ தொகுதியில 425. அவர் போகும்போது எப்ப போத்தாலும் செங்கோட்டையனை பார்க்கணும், செங்கோட்டையன் தான் அவரை வளர்த்து விட்டார். ஆக நான் அவர் இன்னைக்கு என்ன எவ்வளவு வருத்தத்துல இருக்காரு? நோ தவறான. நீங்க அவர் மனசு கோணாம இருக்கணும்லங்க. இல்லை வேற என்ன கணக்கு, வேற என்ன பிரச்சனை? அதாவது எடப்பாடி அண்ணனை பொறுத்தவரையில செங்கோட்டையன் அவமதிப்படிக்கு அவர் அவமதிக்கலன்னா இவர் ஏன் இப்படி பேசுறாரு? நான் என்ன சொல்றேன், இவருக்கு எங்க பிரச்சனை, ஏன் விடுறாரு கேட்க வேண்டியதான். இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சீனியர் மோஸ்ட் மேனன். இப்ப நான் கேட்டா எனக்கு கொடுக்க மாட்டாங்க, அவர் கொடுப்பாங்க. சின்ன ஜூனியர்ஸ் கேட்பாங்க. அவருக்கு வந்து யாரா வேணாலும் அவர் கால் பண்ணலாம். என்ன ஒரு மீட்டிங், அவரே இப்படி கட்சியை பலவீனப்படுத்துற மாதிரி பேசலாம். இதுக்கு வந்து ஒரு ஹிடன் பாலிடிக்ஸ் இருக்கு. ஹிடன் பாலிடிக்ஸா இருக்குன்னு தான் நான். என்ன பாலிடிக்ஸ்? ஹிடன் பாலிடிக்ஸ் எனக்கு தெரியல. யார் இருக்காங்க பின்னாடி? ஒரு அரசியல் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன அரசியல்? அது தெரியல எனக்கு. இல்லை சார், நான் ஒரு நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். நன்றாக அறிவேன். நான் சொல்றேன் ஒரே ஒரு பிஜேபி இருங்க டாக்டர் அவர் ஒரே ஒரு கேள்வி அவர்கள் தயவுசெய்து அவர் சொல்லணும். அதிமுகவுக்கு இன்னைக்கு 2 துணை பொதுச் செயலாளர்கள். என்ன 2 துணை பொதுச் செயலாளர்கள் யாருன்னு அவருக்கு தெரியும். சட்டமன்ற அம்மா வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது சட்டமன்ற கொறடாவாக இருந்தவர் திரு செங்கோட்டையன். இன்னைக்கு எங்க வச்சிருக்கீங்க? 64 பேர்ல ஒருத்தரா இருக்க வேண்டியவரா? இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் பாருங்க சார். கரெக்ட். இத முழுசா நான் ஆமோதிக்கிறேன். அவர் ரமேஷ் அண்ணன் சொல்றத நான் முழுசா ஆமோதிக்கிறேன். என்ன செஞ்சிருக்கணும், எப்ப செஞ்சிருக்கணும்? ஓவர் நைட்ல வந்துச்சு. அது இது ஓவர் நைட்ல போட்டதா? என்ன பண்ணிருக்கணும்? அன்னைக்கு பொறுத்து பாப்பாரு சார். நாளைக்கு சரியாகும், இன்னைக்கு சரியாகும். என்ன பொறுக்கிறது? என்ன நீங்க என்ன கேட்டிருக்கணும் அன்னைக்கு? என்னுடைய ஷேர் என்ன, என்னுடைய சீனியாரிட்டி என்ன? இது எங்க ஷேர் தான் பிரச்சனை சார். எங்க கேட்கணும், எப்ப கேட்கணும்? இன்னைக்கு கேட்க கூடாது. எலெக்ஷன் இப்போ வந்து நம்ம வந்து மூடி வேற என்னைக்கு கேட்கணும்? 27ல கேட்கலாமா? கேட்கணும் சார். இவர் என்னைக்கு கேட்டாலும் பிரச்சனை சார். இல்ல அவருக்கு பிரச்சனை இல்ல, கேட்டிருக்கணும். ஓகே, நான் மத்தவங்க உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே நம்ம வந்து வளர விடக்கூடாது பகைய. இல்ல ஒரு 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 டிஸ்அக்ரிமெண்ட் வந்துட்டு இருக்கு, அல்லது ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குதுன்னா ஆன் தி ஸ்பாட் கேட்கணும். எது சார் தலைமைக்கான விசுவாசம்? இன்னைக்கு உதயகுமார் பேசுறாரு, ரிசர்வ் பண்ணவே கூடாது. பாயிண்ட் டேக்கன் சார். உதயகுமார் பேசுறாரு பாருங்க, அம்மாவோட வடிவத்துல, தலைவர் வடிவத்துல எடப்பாடி பழனிசாமி பாக்குறீங்க. நல்ல நகைச்சுவை, தலைமை விசுவாசம் சார். அதுதானே சார் இருக்கணும். கே.எஸ். செங்கோட்டையன் ஒரு முறை பொதுச் செயலாளர் பேர சொன்னாரா சார்? அதுவா சார் விசுவாசம்? இன்னொன்னு சொல்லியிருப்பார், எம்ஜிஆருடைய ஆன்மா, அம்மாவுடைய ஆன்மா எடப்பாடி பழனிசாமியின் ஆன்மாவோடு இணைந்து பயணிக்குது. அதையும் பேசியிருக்கார் உதயகுமார். தலைமை விசுவாசம் சார். அதான் ஒன்று. திரு ஜெயலலிதா காலத்துல பேசுனீங்கல்ல எல்லாரும், அம்மா எம்ஜிஆர் வடிவத்தில் அம்மாவை பார்க்குறோம், அது மாதிரி பேசுறாரு. இல்லை சார், அதை ப்ரூவ் பண்ணி காட்டினாங்க. இவர் ப்ரூவ் பண்ணாரா? வரிசையா தோல்வி இவர் ப்ரூவ் பண்ணாரா? முடிச்சிடுறேன், என் டயத்துல கொஞ்சம் என்ன விட்டீங்கன்னா பரவாயில்ல. சாரி, உங்க பக்கம் தான் பேசுறாரு ரமேஷ் சார். இதே எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது 2017 இறுதியில் அல்லது 2018 துவக்க காலங்களில் நான் எடப்பாடி பழனிசாமியோடு தனி அறையில் பேசிகிட்டு இருக்கையில் ஒரு பிரச்சனை வருது. யாருக்கு அப்படின்னு. அப்போ என் முன்னாடியே சொல்கிறார், இல்லைப்பா அவர் கேஏஎஸ் கிட்ட வேணால் சொல்லுங்கள், அவர் நமக்காக பொறுத்து கொள்வார், அனுசரித்து கொள்வார், அதனால் அவர்கிட்ட சொல்லிடுங்க, வேண்டாம் நம்ம இன்னொருத்தரை திருப்திப்படுத்துவோம் என்று அந்த அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு மரியாதை வைத்திருந்தார். இப்போ அதாவது ஒரு அரசியல்வாதி எதை வேணாலும் பொறுத்துக்குவாங்க. கிட்டத்தட்ட அந்த கோபி, ஈரோடு, திருப்பூர் இந்த மாவட்டங்களில், ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் திட்டமிட்டு செங்கோட்டையன் புறக்கணிக்கப்படுகிறார். இன்னும் சொல்ல போனால் அடுத்த முறை அவருக்கு சீட்டு இல்லை என்கிற செய்தி அங்கே பரப்பப்படுகிறது.
சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது ஆற்றல் அசோக்குமார் வேலுமணியும் தங்கமணியும் எடப்பாடியும் முடிவு பண்ணுறாங்க. செங்கோட்டையனுக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக. ஆனால் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு திரு செங்கோட்டையன் அவர்கள் வசத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. அது எல்லாம் தாண்டி இப்போ இந்த அவனாசியில் நிகழ்வு நடந்தது பாருங்கள். அந்த நிகழ்வுங்கிறது செங்கோட்டையன் டெரிட்டரியில், அதாவது கோபிக்கு பக்கத்து கோபி, நம்பியூர், அவினாசி, இதெல்லாம் அந்த அத்திக்கடவு அந்த பகுதி, அது செங்கோட்டையனுடைய அந்த பகுதி. அது கால 72லிருந்து அவரது கட்டுப்பாட்டில் அந்த கட்சி அந்த பகுதியில் வளர்க்கப்பட்டது. இந்த நிகழ்விலேயே கூட சட்டமன்ற உறுப்பினராக அவனாசியில் இருக்கிற திரு தனபால், அது ஒரு ரிசர்வ் தொகுதி எல்லோருக்கும் தெரியும், அந்த தனபால் புறக்கணிக்கப்படுகிறார். செங்கோட்டையன் புறக்கணிக்கப்படுகிறார். எங்க சார் புறக்கணிக்கப்படுறாரு? நேத்து கூட்டத்தை பாத்தீங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு நிகரா, பொதுச் செயலாளருக்கு நிகரா அதே அளவுல இவரும் இருக்கிறார். அது எங்க சார் புறக்கணிக்க? அது இப்ப அன்றைக்கு அந்த நிகழ்வுல வேலுமணி முன்னிலைப்படுத்தப்படுகிறார். இதே போல ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு இது கட்சி பிரச்சனை மாதிரி தெரியலையே, சொந்த பிரச்சனை மாதிரி இருக்கு. சொந்த பிரச்சனை. நான் முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இதே போல 6 மாதங்களுக்கு முன்பு இன்னொரு விவசாய சங்க தலைவரது ஒரு நினைவு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, வேலுமணி இருக்கிறாரு, செங்கோட்டையன் வந்திருக்காரு. அவரை பேசவே அனுமதிக்கல. அப்ப திட்டமிட்டு தொடர்ந்து அவர் வந்து புறக்கணிக்கப்படுகிறார். இது ஒன்று. ரெண்டாவது, செங்கோட்டையன் வந்து ஒரு மேல்மட்டத்தில் அரசியல் செய்பவர் அல்ல. அந்த மாநில அரசியல், தலைமை கழக அரசியல், மாவட்ட அரசியல் தான் அவருடைய கிரவுண்ட் லெவல். கட்சிக்காரங்களுடைய மனநிலை நன்கு அறிந்தவர். ஒரு சில வாரங்களுக்கு முன்போ அல்லது சில மாதங்களுக்கு முன்போ சொல்றாரு, கீழே கட்சிக்காரர்கள் கொந்தளித்திருக்கிறார்கள், திருப்தியாக இல்லை, நம்ம கட்சி அடிமட்டத்தில் வலுவாக இல்லை, இதை எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற அந்த கிச்சன் கேபினெட்டில் செங்கோட்டையன் கூப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ அதே போல் இந்த அந்த படம், இந்த நிகழ்வு விஷயத்தில் கூட பத்திரிக்கை கொடுக்க வந்தவங்களிடத்திலேயே ஏன் அம்மா இன்னொன்று பாருங்க, இந்த நிகழ்வு படம்லாம் சாக்கு தானே, பிரச்சனை வேற. ஜெயலலிதா படம் போடல, எம்ஜிஆர் படம் போடலங்கிறது அதுக்கு தான் நான் வர்றேன். அதாவது அந்த நிகழ்ச்சி நடக்கிறது செங்கோட்டையனோட ஏரியால, ஆனா அப்படி ஒன்று நடக்கிறதே அவருக்கு தெரியாது. கொண்டு போய் பத்திரிக்கை கொடுக்கல தான் தெரியும். அப்ப இதுல எங்க அம்மா படம் எல்லாம் இப்படி சின்னதா போட்டிருக்கீங்க, தலைவர் படம் இல்லை என்று கேட்கிற பொழுது அந்த செங்கோட்டையனுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் இப்படி இருக்கணும், அம்மா படம் இப்படி இருக்கணும்னு தெரிஞ்சது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? இதுவரைக்கும் விஜய்க்கு போட்டியா பெரிய ஹீரோவா இருந்துட்டு திடீர்னு நேத்து தான் அரசியலுக்குள்ள வந்தாரா? அவருக்கு இதெல்லாம் தெரியாது. நியாயமா பேசுங்க. ஏதாவது ஒரு கட்சி நிகழ்ச்சியில அம்மாவையும் எம்ஜிஆரையும் அவர் புறக்கணிச்சிருக்கிறாரா? தெய்வமா தானே பாக்குறாரு. அப்ப ஏன் இதுல புறக்கணிக்கிறீங்க? இது வேற யாரும் நடத்திருக்கிறாங்க. சரி, யாரும் நடத்தல. அப்ப தஞ்சாவூர்ல வந்து ஒரு விவசாயிகள் பாராட்டு விழா நடந்தது இல்ல, அது யாரு நடத்துனாங்க? அங்க எப்படி போட்டீங்க? அப்ப சரி, இப்படி ஒரு சுட்டி காட்டுறாரு. சுட்டி காட்டின உடனே ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? இதையே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகவோ அம்மாவாகவோ இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க? உடனே தொலைபேசியில் கூப்பிட்டு, அண்ணே கரெக்டாக சொன்னீங்க, சாரி நான் கவனிக்க தவறிட்டேன், அந்த கட்சிக்காரங்க இதை தவற விட்டுட்டாங்க, நான் அவங்களுக்கு சரியான அறிவுறுத்தல் கொடுத்துருக்கிறேன், இனிமேல் இது மாதிரி நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் சொல்லியிருப்பாரா இருக்கும் எடப்பாடியா? சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா அவர் ஏன் பொது வெளியில் பேசுகிறாரு? நான் முடிச்சிடுறேங்க. அவர் ஏன் வந்து பொது வெளியில் வந்து அதை வந்து பேசுகிறாரு? அப்படி சொல்லாது. அப்போ இதில் யாருக்கு அந்த சரியான அணுகுமுறை வேணும்? அடுத்து இன்னொன்று பாருங்க, இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை, திமுக கொங்கு மண்டலத்தில் புதுசாக மாவட்ட செயலாளர்கள் போடுறாங்க, களத்தை அவர்கள் பலப்படுத்துகிறார்கள், தேர்தலுக்கு தயார்படுத்துகிறாங்க. ஓட்டரோட அந்த வாக்கு சதவீதம் திமுக உயர்ந்திருக்குது, அண்ணா திமுகவுக்கு குறைந்திருக்குதுன்னு. செந்தில் பாலாஜிக்கு நேற்று உச்சநீதிமன்றத்தில் அவர் அமைச்சராக தொடரக்கூடாதுங்கிற ஒரு நிலைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்ப ஒரு எதிர்க்கட்சி அரசியல் என்ன செய்யணும்? ஏப்பா இன்னைக்கு 2-3 மாவட்ட கொங்கு மண்டலத்தில் வந்து திமுக எல்லாம் போட்டிருக்காங்க, நம்ம எப்படி இதை கவுண்டர் பண்றதுன்னு யாராவது பேசுறாங்க? நான் பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். செங்கோட்டையன் திமுகவை விமர்சிச்சு பேசின ஒரு 10 கொட்டேஷன் சொல்லுங்க. நீங்க அவரை பேசவே நீங்க அனுமதிக்கிறது, மைக்க பிடிச்சு பேசுறதுக்கு பேசவே அனுமதிக்கிறது. நீங்க வேற எந்த விஷயம்? கருணாநிதி அவர்களை சட்டமன்றத்தில் பேசும்போது யார் அனுமதிச்சா?
நீங்க பாராட்டி பேசினார்ல திமுகவை எதிர்க்கட்சியை விமர்சிச்சு ஆளுங்கட்சியை விமர்சிச்சு அவர் பேசின ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க ரமேஷ். இல்லை, பொதுக்கூட்டங்கள் அதிமுக பொதுக்கூட்டங்கள் நடக்குது இல்லை, இப்போ ஒதுக்கி வைக்கப்பட்டு அதிருப்தியில் இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு முன்னால் பல பொதுக்கூட்டங்கள் நடந்திருக்குல்ல, அதில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்து வந்திருக்கிறது. நமது அம்மா என்ற அவர்களுடைய பத்திரிகையிலேயே அவர் பேசியது வந்திருக்கிறது. அடுத்து பல பல விஷயங்கள்ல திமுகவுக்கு எதிரான ஒரு எதிர்க்கட்சி அரசியலை எடப்பாடி பழனிசாமி முன்னெடுப்பது இல்லை. இப்போ இந்த சி ஓட்டருக்கு நம்ம என்ன பண்ணணும், இல்லை அந்த கருத்து கணிப்பு தவறு, அதை பத்தின ஒரு விளக்கம், அது எந்தெந்த இடத்துல வந்து தவறு, அதுல வந்து விஜய்க்கு அவங்க கணக்கெடுத்து பார்ட்டி வைப்ரண்டா இல்லைன்னு செங்கோட்டையன் சுட்டி காட்டுறாரு. இல்ல நான் சொல்றது எடப்பாடி பழனிசாமி எதை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கறது சொல்றேன். அது ஒண்ணு. அடுத்து அதே மாதிரி செந்தில் பாலாஜி விஷயத்தை வந்து பேசி இருக்கணும். மாறாக உதயகுமார் இன்னைக்கு வந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் எதை பேசுறாரு, உட்கட்சி பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறார். நாட்டுல என்ன நடக்குது, செந்தில் பாலாஜி மேட்டர் நேத்தே நடந்தது இல்ல, செந்தில் பாலாஜி மேட்டர் சி ஓட்டர் நேத்தே வந்துருச்சுல, நேத்து நைட் வந்துருச்சுல. அப்ப இவங்க வந்து அப்ப இவர்களது கவனம் எங்க இருக்கு, திமுகவை வீழ்த்தி வருகிற 2026 ஆளுகிற கட்சியாக அதிமுக வலிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பது வந்துச்சுன்னா என்ன சார் பண்ண இல்ல. இவங்க நோக்கம் பாத்தீங்கன்னா தலைமையை தக்க வச்சுக்கிறது, எடப்பாடி பழனிசாமியை போற்றுவது என்கிற அளவுல இந்த கட்சியினுடைய நடவடிக்கையை இவர்கள் சுருக்கிட்டாங்க. ஓகே, பொன்வில்சன் அவருடைய முதற்கட்ட கருத்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ரொம்ப சுருக்கமான வெரி ஷார்ட் ரெஸ்பான்ஸ் திரு. அதாவது எல்லாமே நீங்க சொல்றது கரெக்ட் தான், இதுல வந்து தவிர்க்க முடியாத ஒன்று, வந்து ஒதுக்கி வைக்க முடியாது தான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, திஸ் இஸ் நாட் தி ஃபோரம், திஸ் இஸ் நாட் தி டைம். இது உகந்த நேரம் அல்ல, தேர்தல் வருகிற நேரம். இந்த நேரத்தில் நமக்கு எல்லாருக்கும் உடைச்சு பேசுறீங்க, ஏதோ ஹிடன் அஜெண்டா. நீங்களா என்ன ஹிடன் அஜெண்டா? அதாவது உடைச்சு பேசுறீங்க. லோக்கல் பாலிடிக்ஸ் வேற ஒன்றும் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் பாலிடிக்ஸ். அது சரியான சரியாயிடும். தட் இஸ் ஓன்லி. எஸ் சார், இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கோம் சார், எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மேடையில் சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு சின்ன பாலிட்டி, உங்களுக்கு பெருசா இருக்கலாம், இது ஒரு சாதாரண மேட்டர் சார். பெரிய கட்சியில இது இருக்கும். அது அவ்வளவு பெரிய தலைவருக்கு எனக்கு அதான் எனக்கு ஆச்சரியம். அவருடைய துரோகின்னு இன்னைக்கு உதயகுமார் சொல்றாரு சார். யார் சார் சொல்றாரு? அது இவர் ரெஃபர் பண்றது இல்ல, இவர் இல்ல 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 இவர் இல்ல. ரொம்ப சுருக்கமா கேசிபி இவர் இல்ல இது இவர் இல்ல. நம்ம வந்து அதுக்கு அப்படி செய்ய கூடாது, அது வேற. 10 செகண்ட்ஸ். எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு 6 அமைச்சர்கள் ஒற்றுமையை வலியுறுத்துறாங்க. ஆனா அது எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமா அப்படி நடக்கவே இல்லை. இதுவும் ஒரு அஜெண்டா. தலைமையில இருக்கிறவர், ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறவர் போய் பேசலாமா? இன்னைக்கும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர்ல ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. அதுல இன்னைக்கும் பேசியிருக்கிறார் திரு கே.எஸ். செங்கோட்டையன். எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்களை எல்லாம் பத்தி ஸ்லாகித்து பேசக்கூடியவர், பல பேருடைய பெயர்களை குறிப்பிட்டவர். இன்றும் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை குறிப்பிடவே இல்லை. அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்ததா இல்லையா திரு பொன்வில்சன்? திரு பொன்வில்சன், குட் ஈவினிங், வணக்கம். திரு செங்கோட்டையன் வருத்தத்தில் இருக்கார் தானே, அது வெளிப்படுது தானே. இதை தாண்டி இன்னைக்கு திரு ஆர்பி உதயகுமாரோட பேச்சை கேட்டீங்களா? அவர் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை போடலங்கிறார், அவங்க தான் எடப்பாடி பழனிசாமியா இருக்கிறாங்கிறார். இதெல்லாம் அவருக்கு சொல்லக்கூடிய பதிலடியா பார்க்கப்படுமா பார்க்கப்படாதா? இதை தாண்டி துரோகி எல்லாம் பேசுறார், இணைத்து பார்க்கப்படுமா படாதா? முக்கியமான விஷயம். ஆமா, இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையன் ஒரு சீனியரானா, ஆமாம் சீனியரு, அதில் மாற்று கருத்து கிடையாது. சீனியர்களுக்கு எல்லா கட்சியிலையும் வந்து எல்லா நேரத்துலையும் மதிப்பு இருக்குதான்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அது எல்லா கட்சியிலையும் சொல்லலாம், இப்போன்னு கிடையாது, எல்லா கட்சியிலையும் சொல்லலாம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது அதை மீறி என்ன சொன்னேன்னா, இப்போ உதயகுமார் அவர்கள் பேச்ச சொன்னீங்க, எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் வடிவில் இன்றைக்கு நமது இபிஎஸ் இருக்கிறார்னு சொன்னதை நம்ம ரமேஷ் அவர்கள் நகைச்சுவை அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா, எது நகைச்சுவை அப்படின்னா, அண்ணாமலை சொன்னார் பாருங்க, புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் வந்து மோடி அவர்களோடு ஒப்பிட்டு பேசினார் பாருங்க, அதுதான் மிகச்சிறந்த நகைச்சுவை அப்படின்னு நான் பார்க்குறேன். அடுத்தது திரு செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களை யாரோட ஒப்பிட்டு பேசினார்னா, என் மனைவி வந்து அவரை விட 1000 மடங்கு பெரிய சிறந்தவர் அப்படின்னு சொன்னார் பாருங்க, அதுதான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய நகைச்சுவை. இதுதான் நகைச்சுவை. இதே மாதிரி நீங்கள் நகைச்சுவைன்னு சொல்கிறது, எள்ளி நகையாடினது எப்பெல்லாம் 1987 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜெயலலிதா அம்மா முதலாக கட்சியில் தலைமையாக இருக்கும்போது அப்பவும் இதே மாதிரி தான் சொன்னாங்க, ஒரு நடிகை நாடாள முடியுமா அப்படின்னாங்க. 1972 எம்ஜிஆர் அவர்கள் வெளியேறின பிறகும் அப்போ ஒரு மலையாளி நாடாள முடியுமா நாங்கள் அன்னைக்கும் இதை மிகப்பெரிய நகைச்சுவை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் ஒரு தலைவரை உருவாக்குவது வந்து எதிர்காலமும் மக்களும் தொண்டர்களும் தான் தீர்மானிப்பார்கள் ஒழிய
நம்ம நகைச்சுவையாக சொல்லி அதை வந்து தீர்மானிக்க முடியாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சீனியர்களான்னு கேட்டீங்க. இல்ல இதுக்கு ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் மட்டும் ரமேஷ் வாங்கிட்டு வந்துறேன். உங்கள்ட்ட ஐ வில் பி நேர்த்து நியாயம் பண்றேன். பதில் சொல்லுங்க. அவர் கேக்குற கேள்வி நியாயம் இல்ல. நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவர் சொன்ன விமர்சனங்களுக்கு பாரதிய ஜனதா பிரதிநிதிகள் பதிலளிக்கணும். ஆனால் நான் சொன்ன விமர்சனம் குறித்து அவர் இது நகைச்சுவை அல்ல என்று கூறுவதற்காக அவரை நோக்கி நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். மாபெரும் மக்கள் சக்தியை போகிற இடங்களெல்லாம், நிற்கிற இடங்களிலெல்லாம் பெருங்கூட்டத்தை கூட்டுகிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடும் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களோடும் எப்படி 300 ரூபாய் கொடுத்து கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரோடு அவர் ஒப்பிடுகிறார்? எனக்கு புரியல. எம்ஜிஆரோடு நள்ளிரவு நேரத்தில் சுற்றுப்பயணத்தை சென்ற பத்திரிகையாளர் நான். 9 மணிக்கு 8 மணிக்கு வருகிற ஊருக்கு அதிகாலை 1 மணிக்கு எம்ஜிஆர் போவார். அவருக்கு மக்கள் காத்திருப்பார்கள். அப்படியா இவர் என்று நான் கேட்கிறேன். ரமேஷ் வந்து இல்ல இதே ரமேஷ் 88 89 காலகட்டத்தில் எம்ஜிஆரோட ஜெயலலிதா ஒப்பிட்டாரா? எங்க நான் அந்த இயக்க பத்திரிகைகள்ல பணியாற்றிய காலகட்டத்தில் உங்க தகவலுக்காக சொல்றேன் சார், எம்ஜிஆர் வந்து இமயம் சார் சொன்னாங்க அன்னைக்கு. ஒரே ஒரு நிமிஷம், உங்கள் தகவலுக்காக சொல்றேன். அந்த இயக்கத்தின் சார்பில் வெளிவந்த பத்திரிகைகளில் 9 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு அதன் பிறகுதான் நான் வேறு பத்திரிகைகளுக்கு வருகிறேன். ஆகவே எம்ஜிஆரோடு சுற்றுப்பயணங்களில் சென்றவன், செல்வி ஜெயலலிதா கொள்கை பிறப்பு செயலாளராக இருந்தபோது சுற்றுப்பயணங்களில் சென்றவன். மலையையும் மடுவையும் பள்ளத்தாக்கையும் ஒப்பிடாதீர்கள் சார். அன்னைக்கு நீங்க ஒப்பிட்டீங்களா? அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் மலை, ஜெயலலிதா அவர்கள் மடு என்று அன்னைக்கு எல்லாருமே பேசினாங்க. மற்றவர்கள் திமுக பேசுறது நான் பேசுனது இல்ல. கட்டத்துல அதேதான், எல்லாருமே அதேதான். சார் ரமேஷ் விட்டுருங்க சார், நான் பாத்துக்கிறேன். ரமேஷ் விட்டுருங்க சார். திரு செங்கோட்டையன் என்ன சொல்றாரு பாருங்க. அம்மாவை போடல எம்ஜிஆர் போடலன்னு வருத்தப்படுறாருல்ல. இல்ல நான் அந்த வருத்தத்துக்கு என்ன பதில்? இல்ல அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இல்ல நெக்ஸ்ட் சொல்றேன். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இப்ப சீனியர்கள் கேட்டீங்க, அதே மாதிரி தான் ஐயா வந்து பிஜேபி சொல்றாருல, அண்ணாமலை எந்த சீனியாரிட்டியில மாநில தலைவர் ஆனாரு, அதே மாதிரி வந்து ஆளுங்கட்சியில இருக்கும்போது இன்றைக்கு துரைமுருகன் கூட சொன்னாரு. கடந்த காலத்துல என்ன சொன்னாரு, எனக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா நான் வாங்கிக்க மாட்டேன், நான் சொல்றேன் அப்படின்னாரு. அதே மாதிரி EVK இளங்கோவன் வந்து தமாக பிரிஞ்ச சோதனையான காலகட்டத்தில் மாநில தலைவர் பதவி வகிச்சாரு. அதற்கு பிறகு அவர் நீக்கப்பட்ட பிறகு வருஷ கணக்கில் ஏதோ ஒரு பதவியும் இல்லாம இருந்தார் அவரு. அப்படி இருக்கும் பொழுது இது போல விஷயங்கள் வந்து எல்லா கட்சியிலையும் இருக்குன்றிருக்காங்க. அதை நான் குறைன்னு சொல்ல வரல, எல்லா கட்சியிலையும் இந்த குறைபாடுகள் இருக்கும். ஆனால் செங்கோட்டையன் அதை வெளிப்படுத்தின விதம் தவறு. அதை தான் சொல்ல வரேன். அவர் வெளிப்படுத்தின விதமும் அதே மாதிரி அவர் சொன்ன காரணமும் பொருத்தமற்றது. அவர் சொன்னார், என்னை வளர்த்தெடுத்தவர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும், அந்த படம் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாளே வந்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மாளிகை அப்படின்றது இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய டெல்லியிலே ஒரு தலைமையகம் கட்டப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை அவர் புறக்கணிச்சாரு, அதுல வரல. அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது பேரறிஞர் அண்ணாவை பற்றி மீனாட்சிபுரம் கோயிலே, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து எவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டார் சொல்லும்போது அதை எதிர்த்து அவர் சொல்லவில்லை. ஜெயலலிதா அம்மா சிறை சென்றதை பற்றி அண்ணாமலை சிலாகித்து பேசிய போது வீறு கொண்டு எழுந்து அவருக்கு கசையடி கொடுத்திருக்க வேண்டும். என்ன நீங்க சஜஸ்ட் பண்றீங்க திரு செங்கோட்டையன்? இல்ல நீங்க சொல்றத பார்த்தா சிலருக்கு என்ன எண்ணம் தோன்றும், திரு செங்கோட்டையன் பிஜேபியோட தொடர்புல இருக்காருன்னு. அப்படிலாம் நீங்க சொல்லல தானே? இல்ல அப்படி கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படித்தானே நீங்க அண்ணாமலைங்கிறீங்க, செங்கோட்டைங்கிறீங்க, பிஜேபிங்கிறீங்க, செங்கோட்டைங்கிறீங்க, அதுக்கு பதில் சொல்லங்கிறீங்க. அவரு சொன்ன காரணம், நான் சொன்ன காரணம் சொல்றேன் சார். அதாவது எதிர்கட்சி வரிசையிலிருந்து இது போல நம்ம தலைவர்களை வந்து இறங்கு முகமாக கேவலமாக பேசும்பொழுது அன்றைக்கு அவருக்கு வீறு கொண்டு எழவில்லை இல்லையா? இப்ப நீங்க கூட கேட்டீங்க திமுகவை பற்றி எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு. அவர் வந்து மென்மையா விமர்சனம் பண்றவர் தான். செங்கோட்டையன் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப உக்கிரமா பேச மாட்டார், ஒரு மென்மையா பேசக்கூடியவர் தான். மென்மையா கூட ஒரு பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கலையே அப்படின்றதுக்காகத்தான் நான் சொல்ல வரேன். அடுத்தது அவருக்கு பதவி இல்லை, இந்த மாதிரி சீனியருக்கு மரியாதை இல்லைன்னா அவருக்கு எந்த காலகட்டத்திலேருந்து எவ்வளவு காலமா அந்த மாதிரி ஒரு மனக்குறை இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? அவர் இதுவரைக்கும் வெளிப்படுத்தல. ஒருவேளை 2016 டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு அவர் எந்தெந்த பதவியில் இருந்தாரு, 2023 OPS வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் பதவி இறக்கம் செய்யப்பட்டாரா நம்ம செங்கோட்டையன்?
ஒருங்கிணைப்பாளராகவும் துணை முதலமைச்சராகவும் ஓபிஎஸ் இருக்கும்போது மிகப்பெரிய பதவியை நம்ம செங்கோட்டையன் அனுபவிச்சாரா அந்த காலகட்டத்தில்? இல்ல சசிகலா அம்மா காலத்திலையும் அவர் மிகப்பெரிய பதவியை அனுபவிச்சாரா? இல்ல கட்சி இணையும் பொழுது ஒருங்கிணைப்பாளர் பதவியில ஓபிஎஸ் எங்க பதவி இறக்கிட்டாங்க? தெரியல, சீனியருக்கு மரியாதை கொடுக்கணும்னு. நீங்க நான் என்ன சொல்றேன், எடப்பாடியாருக்கு தான் தெரியல, ஓபிஎஸ்க்கு தெரியும் இல்லையா? அப்போ ஓபிஎஸ் வந்து எனக்கு ஒருங்கிணைப்பாளர் கொடுங்க, ஆனா செங்கோட்டையன் துணை முதலமைச்சர் கொடுங்கன்னு கேட்டாரா? இல்ல 2 துணை முதலமைச்சராக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டாரா? இல்லைன்னா பாராளுமன்ற உறுப்பினராக தர்மரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவர் வாதாடும் பொழுது செங்கோட்டையனுக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுங்கன்னு கேட்டாரா? எல்லா காலகட்டத்திலும் இந்த மனக்குமுறல்கள் இருக்கும், குறைகள் இருக்கும். நான் குறை இல்லைன்னு சொல்லல. கட்சியில வந்து இந்த படம் போட்டதெல்லாம் சாக்குன்னு சொல்றீங்க. இந்த படம் போட்டதெல்லாம் வந்து வேற அதிருப்தியை வெளிப்படுத்துறதுக்கான சாக்கு கருதுறீங்களா? இல்ல எடப்பாடி சாக்காவும் இருக்கலாம். ஓகே, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாட்களாக சமூக வலைதளங்களில் செங்கோட்டையன் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறார். நீங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபோன் காலில் அவர் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு கட்சியினர் யார் இது குறித்து பேச வேண்டாம் என்று சொல்லிட்டு அவர் மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவெடுக்க வைக்க மத்தியில் ஆளுற பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்து பேச எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப ஈஸியா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கான்னு சொல்லுங்க. நான் என்ன நினைச்சேன், திரு ஸ்ரீதர் சாரோ திரு பொன்வில்சன் சாரோ வழக்கமா திரு எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறவங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, செங்கோட்டையன் சார்லாம் எங்க பக்கம் இருக்கிறாங்க. ஆனா 2 பேரும் அவரை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. என்ன காரணமா இருக்கும்? இல்ல யாரு விமர்சிக்க? இவங்க 2 பேரும் அவரை விமர்சிக்கிறாங்க. அதான் சொல்றேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி அதாவது அந்த ஐடி விங்கில இருந்து உடனடியாக எதிர் கருத்துக்கள் செங்கோட்டையனுக்கு எதிராக வைக்கப்படுகிறது. அது தேவையே இல்லாது. எம்ஜிஆர் படம் வைக்கணும்னு சொல்றாரு, அம்மா படம் வைக்கணும். இவர் பேசுது இவர்கள் எல்லாம் கட்சியினுடைய இல்ல புரிஞ்சுக்கிறேன். பட் டோட்டல் லைன் இவங்க வந்து கட்சியினுடைய நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க எல்லாம் என்ன இம்ப்ளை பண்றாங்க? அவர் பேசும்போது அண்ணாமலை செங்கோட்டையன், பிஜேபி செங்கோட்டையங்கிற ஒருவேளை பிஜேபி இருக்குன்னு அவங்க சந்தேகம் ஏற்படுத்த இவங்க பேசுறது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சு பேசணும், செங்கோட்டையனை எதிர்த்து. நான் எடுத்துக்கிறது உதயகுமார் ஏன் வந்து இதை பத்தி பேசுறாரு? அவர் பேசி உதயகுமார் இவர் தான் சொல்றாரு நினைக்கிறீங்களா? இவரை சொன்னதாக மட்டும்தான் அது பொருள் கொள்ளப்படுது. அவர் கேட்டா என்ன மாதிரி இல்ல நாங்க ஓபிஎஸ் சொன்னோம். ஆனால் உதயகுமார் இதை சொல்லுகிற பொழுது இது செங்கோட்டையனை குறித்து விடுமோன்னு அவர் யோசிச்சு. இப்ப செம்மலை நேத்து சொன்னாரு, என்ன சொன்னாரு? இல்ல செங்கோட்டையன் கட்சிக்கு எதிராக அவர் நடந்து கொள்ள மாட்டார் என்று சொன்னார். அது வந்து பிரச்சனையை டிஃப்யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது இப்ப எடப்பாடி பழனிசாமி நோக்கம் இது உட்கட்சியில எல்லாரோட சண்டை போடுறதா? உதயகுமார் இந்த கருத்து சொல்லும்போது துரோகின்னு சொல்றதோ இல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதாவா இபிஎஸ் பாக்குறேன்னு சொல்றதோ செங்கோட்டையனுக்கும் பதிலளித்ததாக இருக்கட்டும் அப்படிங்கிற உணர்வோடு தான் சொல்லியிருக்காரு. நிச்சயமா செங்கோட்டையனை முன்னிலைப்படுத்தி சொல்லியிருக்காரு. ஆனா அது கேட்கிற பொழுது இல்ல நான் ஓபிஎஸ் சொன்னேன்னு மலுப்பலாக சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி நோக்கம் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யணும். இன்னும் உட்கட்சி அரசியலையே நோக்கி அவர் பயணிக்கிறார். கட்சியினுடைய தலைமையை தக்க வைக்கணும். டாக்டர், அதாவது கிராமத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப யாரு தலைவராக இருந்தா யார் என்ன இருந்தா யார் சண்டை போட்டா என்ன, தலைவர் ஆரம்பிச்ச கட்சி அவர் கண்ட சின்ன எட்டல அது யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட நாங்கள் இருந்துட்டு போகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கல? இல்லை, நான் கட்சிக்காரங்களை சொல்கிறேன். நான் தேர்தலில் கட்சிக்காரங்க 1.5 கோடி பேரில் உங்கள் கணக்குப்படி 1.5 கோடியோ 10 பேரோ அதான் நான் சொல்கிறதுல கிராமத்தில் நான் சொல்கிறேன். கட்சியினர் கிராமத்தில் இதுதான் பேசுகிறாங்க. ரெட்டலை எங்கே இருக்கோ, எம்ஜிஆரோட சின்ன எங்கே இருக்கோ அங்கே நாங்கள் இருந்துட்டு போகிறோம். இதுதான் மக்கள் சொல்கிறாங்க. இது இந்த பக்கம் வாங்க. ஒரு பொதுச் செயலாளர் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க, அவருக்கு கட்சியில் வழி நடத்தணும், அவர் தான் டெசிஷன் எடுக்கணும். அவரை முதல்ல வேலை செய்ய விடுங்க. அவர் எதுக்கு இவ்வளவெல்லாம் டென்ஷன் கொடுத்து இவ்வளவெல்லாம் பிரச்சனை கொடுத்தா இவர் உள் பிரச்சனையை பார்ப்பாரா, எதிர்கட்சியை பார்ப்பாரா, இல்லை மற்ற தேர்தலை பார்ப்பாரா? நீங்கள் நினைக்கிறோமா இல்லையா? நம்ம என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ரைட். இது வந்து யாரும் மறுக்கலை. என்ன பண்ணணும்? ஒன்று நீங்கள் போய் என்ன பண்ணுனீங்க அப்படின்னு நீங்க கேளுங்க, பேசி முடிவெடுங்க. பேசி முடிவெடுங்க. இன்னைக்கு பாருங்க, நீங்க வந்து அதே மாதிரி உதயகுமார் மாதிரி இதே மாதிரி நான் செங்கோட்டை எதிர்த்து பேசுறதுக்காக வரல.
நியாயத்தை சொல்றேன். பாயிண்ட் டேக்கன். ஆர் உதயகுமார் மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதாவா பாக்குறேன்னு கூட சொல்லாம இருக்கலாம். ஆனா கட்சிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர். நீங்க சீனியரா இருக்கலாம். நீங்க ஒரு கூட்டங்கள்ல ஒரு பெரிய தவிர்க்கிறீங்கன்னா என்ன சார் தலைமை விசுவாசம்? தலைமை விசுவாசம் எந்த கட்சியில எதிர்பார்க்க போறதில்ல சார். திரு துரைமுருகன் ஸ்டாலின் பேசாம இருப்பாரா? உள்கட்சியில் இன்று உருவாகி இருக்கக்கூடிய சலசலப்புகளுக்கு காரணக்கர்த்தாவே திரு எடப்பாடி பழனிசாமி தான். நீங்கள் திரு கேசிபி அவர்கள் குறிப்பிட்டது போல அவர் சார்ந்திருக்கக்கூடிய மண்டலத்தில் அவரை மிகப்பெரிய தலைவராக கருதி ஃபாலோ பண்ணுகிற நிர்வாகிகள், கீழ்மட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியில் அவரை நாங்கள் மார்ஜினலைஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை அனுப்புகிறீர்கள். நான் இன்னொன்னு சொல்றேன், ஜெயலலிதா காலத்துல சீனியர்ஸ் மார்ஜினலைஸ் ஆகுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? they try to win back the leadership. இல்ல இன்னைக்கு நேற்றும் சரி இன்றும் சரி அவர் கூட்டங்களில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். அதை தவிர நேற்றும் சரி இன்றும் சரி சாறை சாறையாக மேற்கு மாவட்ட தொண்டர்களும் கீழ்மட்ட நிர்வாகிகளும் அவரை போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நியாயத்தை பேசுகிறீர்கள், இதை விட்டுவிடாதீர்கள். நீங்க கேட்பது நியாயம். திரு ரமேஷ், எஸ் ப்ராமிஸ்ட் உங்கள்கிட்டேருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். திரு பொன்வில்சனுடைய பேச்சிலேருந்து மட்டும் இல்லை, நீங்கள் இணையத்தில் பார்க்கும்போது கூட திரு செங்கோட்டையனை விமர்சிக்கக்கூடிய அதிமுக விசுவாசிகள் சிலரும் கூட பிஜேபி ஒரு பக்கம் இருக்கும் அப்படின்னு விமர்சனம் செய்கிறத கேட்குறோம். திமுக ஒரு பக்கம் இருக்குன்னு விமர்சனமும் எழுது. உங்களுக்கு நல்லா தெரியும், பதில் சொல்லுங்கள். நான் அடிப்படையில் அவரோடு மிக நெருக்கமாக பழகியவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். அவர் ஒரு ரிபல் அல்லன்னு நான் தொடக்கத்தில் சொன்னேன். அவரை அந்த நிலைக்கு தள்ளிவிடாதீர்கள்னு அதிமுக முன்னணி நண்பர்களிடம் தொலைபேசி வாயிலாக உரையாடுகிற போது சொன்னேன். அவரை எந்த விதமான சூழ்நிலைக்கும் தள்ளிவிடாதீர்கள்னு. இதற்கு பின்னால், அதாவது அவர் இப்போது அவருடைய மன கொதிப்புக்கு பின்னால், அவர் வெளிப்படுத்துகிற கருத்துக்களுக்கு பின்னால் அவருடைய மனப்புழுக்கமும் அதிருப்தியும் தான் இருக்கிறதே தவிர திராவிட முன்னேற்றக் கழகமோ பாரதிய ஜனதா கட்சியோ இருப்பதற்கான எந்த விதமான ஆதாரமோ எதுவும் கிடையாது. அவர் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு போடுவது என்பது நேற்று ஒரு வதந்தி பரப்பப்பட்டது, அவர் கேட்டு போடப்பட்டதாக அது இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரியை மறுத்திருக்கிறார். அவர் இப்போது ஒரு பிரச்சனையான கருத்துக்களை பேசுவதால் நாங்களாக போட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். திமுகவோ பாரதிய ஜனதா கட்சியோ இந்த பிரச்சனை வளர்ந்து அவரை போன்ற ஒருவர் தங்களுடைய கட்சிக்கு கிடைத்தால் நல்லது என்று கருதலாம். ஆனால் அந்த டைமிங் பாருங்களேன். ஒரு நாள் எலெக்ஷன் கமிஷனோட விஷயம் வருது, எலெக்ஷன் கமிஷன் இதை எடுக்குது. இல்லை நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கிளப் பண்ணுகிற முயற்சி செய்கிறீர்களோன்னு நான் பார்க்கிறேன். ஓகே, சுருக்கமாக டைம் குறைவாக இருக்குன்னு எல்லாருக்கும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். சென்ற வாரத்தில் வேலுமணி சென்று அமித்ஷாவை பார்த்தாரு, பத்திரிகை கொடு போயிருப்பாரு. அப்போ எல்லாரையும் தான் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் ஏன் செங்கோட்டையனுக்கு இந்த துரோகி பட்டம் கட்டுறீங்க? அதாவது ஒரு குறைய சொன்னா, அம்மா படம் வைங்கப்பா, தலைவர் படம் வைங்க என்று சொன்னா உடனே இதை சொல்றதுக்கு பிஜேபி பின்னால் இருக்கணுமா? இதை சொல்றதுக்கு திமுக பின்னாடி இருக்கணுமா? அப்ப உங்க நோக்கம் என்ன? யாராவது ஒரு சின்ன குறைய ஒரு படம் வைங்கன்னு சொன்னா கூட அவங்கள நீங்க துரோகி ஆக்குறதுக்கு பாக்குறீங்க. அப்போ உங்க நோக்கம் என்ன? கட்சியை சிதைப்பது யார்? ஏன் இப்படி சிதைக்கிறீங்க? அப்ப நீங்க ஏதேனும் திமுக கூட உங்க மேல இருக்கிற செங்கோட்டை மேல எத்தனை கேஸ் இருக்கு, வேலுமணி மேல எத்தனை கேஸ் இருக்கு, எடப்பாடி மேல எத்தனை கேஸ் இருக்குது? அப்ப நீங்க இந்த கட்சியை திமுகவோட அடகு வச்சிருக்கீங்களா, பாஜகவோட அடகு வச்சிருக்கீங்களா? உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு, உங்க வழக்குகள் இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு, உங்க சொத்தை காப்பாத்துறதுக்கு இந்த கட்சியை நீங்க பலவீனப்படுத்துறீங்க. அவரை ரிபல் ஆக்கிடாதீங்கங்கறாங்க ரெண்டு பேரும். இல்ல என்ன சொல்றேன்னா, இப்போ நம்மளுக்கு வெளியேந்து பார்க்கும்போது அங்கே செங்கோட்டையன் இருந்தாலும் சரி, இல்லை எடப்பாடியார் இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்ப்போம்னா, ஒரு கட்சி கிட்டத்தட்ட 95% மேலே ஒரு பக்கம் இருக்கிறது, சின்னம் இருக்கிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்த சின்னம் காலத்தால் ஒரு தலைவர் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார். ஏற்கிறோமோ இல்லையோ, அந்த இடத்துல எடப்பாடி இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, டிடிவி இருந்தாலும் சரி, யாரோ ஒரு தலைமையின் பின்னால் ஒரு கட்சி காலத்தால் நிச்சயிக்கப்பட்டு நிற்கிறது. அந்த நேரத்தில் இப்போ கேசிபி போன்ற வெளியேற்றப்பட்டவர்கள் எது வேணாலும் பேசலாம், உரிமை இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து நீங்கள் பேசும்போது அது பொருத்தமான பேச்சா என்பதுதான் அளவிடப்படுகிறது. அங்கு செங்கோட்டையனை நாங்கள் தனிப்பட்ட முறையா பார்க்கல. கட்சிக்கு எதிராக யார் பேசினாலும் இதைத்தான் நம்ம வெளியே இருந்து பேசுவோம். என்ன சொல்ல வரேன்னா, கட்சிக்கு எதிராக பேசுறாங்கறீங்க. 3 நாளைக்கு முன்னாடி இல்ல கட்சிக்கு எதிராக பேசுறாங்கறீங்க. இல்ல 3 நாளைக்கு முன்னாடி கட்சிக்கு எதிராக பேசுறார்.
அவர் 3 நடவடிக்கை நாளைக்கு முன்னாடி இல்லையா 3 நாளைக்கு முன்னாடி அந்த 2 படம் இல்லைன்னு சின்ன விஷயம் தான் சொன்னார்ல, ஒரு ஃபோன் காலில் முடிச்சிருக்க வேண்டிய விஷயம் அது. அப்பனா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்துச்சுன்னா அந்த நியூஸ், உங்களுடைய சக தோழர்கள், நீங்க சீனியரு, நீங்க அடக்கி ஆளக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க ஒரு ஃபோன் பண்ணி ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து நடந்த டெல்லி நிகழ்ச்சிகள்லையோ மற்ற நிகழ்ச்சிகளையும் இவர் கலந்துக்கலன்றதையே நான் சொன்னேன். அதற்கு யாரும் பதில் சொல்லல. இன்னொரு முக்கியமான விஷயத்தை அறி சொல்லிடுறேன் நான். அதாவது 2012 நவம்பர் 7ஆம் தேதி ஜெயலலிதா அம்மையாரால் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர் செங்கோட்டையன். மாவட்ட செயலாளர் அந்த நேரத்தில் ஈரோடுல யார் இருந்தா? ஜெயலலிதா அம்மா எந்த சீனியர் அந்த இடத்துல மாவட்ட செயலாளராக வச்சிருந்தாங்க? இந்த மண்ணை விட்டு வரையும் வரை ஜெயலலிதா அம்மான் செங்கோட்டையை அமைச்சர் பதவியில் உட்கார வைக்கவில்லை. சரி, அதற்கு பிறகு வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆட்சி காலத்திலும் அதே செங்கோட்டையன் சீனியருக்கு ஏதாவது அமைச்சர் பதவி கொடுத்தாரா? கொடுக்கப்படவில்லை. எடப்பாடியார் பதவியேற்ற பிறகுதான் மே 16ஆம் தேதி 2017 பள்ளி கல்வித்துறை அமைச்சராக செங்கோட்டையனுக்கு சீனியர் என்பதற்காக கொடுத்து அழகு பார்த்தார் இல்லையா? 2021 வரைக்கும் அவர் அமைச்சராக இருந்தது எடப்பாடியார் காலகட்டத்தில். ஜெயலலிதா அம்மா காலகட்டத்தில் விட கடைசி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு அவர் அமைச்சர் கிடையாது. அவரோட தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா 2வது அமைச்சரவை பதவியில் கூட அமைச்சர் கிடையாது அவர். அப்ப இந்த மண்ணை விட்டு மறை வரைக்கும் கிடையாது. ஓபிஎஸும் அவர் கொடுக்கல, ஆனால் எடப்பாடியார் கொடுத்தார். இது கொடுத்தாரா இல்லையா? இது வரலாறு, உண்மை. நான் இல்லன்னு சொல்ல. அதனால நான் செங்கோட்டையன் வந்து சசிகலாவுக்கு பங்கு இல்லையா? போகும்போது கொடுத்துட்டு போனாங்கல்ல ஜெயிலுக்கு போகும்போது, அதனே புரிதல் இல்ல. அதாவது கரெக்ட் மீ ஃபேம் இது அவர் இல்ல, நான் அதை தான் சொல்றேன். அதாவது இல்ல, அதுக்கப்புறம் இரட்டை குழல் துப்பாக்கியா இருக்கும்போது எத்தனையோ பேர் நீக்கப்பட்டார்கள், எத்தனையோ பேர் சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் அந்த பதவி அங்க கொடுத்து அழகு பார்க்கப்பட்டதா? அதுதான் முக்கியம். ஓகே ஃபைன். இறுதி கருத்து எல்லாரோட இறுதி கருத்து. 96க்கு அப்புறம் 2011 தான் எடப்பாடி பழனிசாமி திருப்ப சட்டமன்றத்தையே பார்த்தார். இடையில ஒரே ஒரு தடவை நாடாளுமன்றத்துக்கு தேர்வானார். அவர் புறக்கணிக்கப்பட்டவர் தான். அடுத்து எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட பொழுதே அந்த முதலமைச்சருக்கு பரிசீலிக்கப்பட்டவர் செங்கோட்டையன். அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் அவர் அமைச்சராகல. சசிகலா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கு முன்மொழிகிற பொழுதே செங்கோட்டையனையும் சேர்த்து அமைச்சராக அவர் முன்மொழிந்தார். அதுல தான் ஆனாரு. எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் வந்து அதை இறுதி கருத்து பிஜேபி திமுக எல்லாம் இல்ல, இது வந்து நியாயமான ரெபெலியன் கருதுறீங்க இல்ல? நிச்சயமாக. ஓகே ஃபைன். சுருக்குமா, அதாவது கீப் இட் ஷார்ட். எதுவுமே சுருக்குமா பேசி தீர்த்துக்கலாம். இது சின்ன மேட்ரு, இது ஒரு பெரிய மேட்ரு. என்னுடைய பார்வைக்கு இதில் பெரிய மேட்டரே கிடையாது. பெருசாயிடுமோ? இல்ல நான் சொல்ல வரேன். எடப்பாடி பழனிசாமி பெருசு பண்றாரு. இதை வந்து பேசி தீர்த்துருக்கலாம். எனக்கு பர்சனலாக தெரியும், எடப்பாடி பழனிசாமி அண்ணன் செங்கோட்டை அண்ணன் மேல அபரிதமான மரியாதை வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். அதை நான் கண்ணால பார்த்துருக்கேன். ஓகே. 2வது 3வது சுருக்குமாங்க, இது இந்த பேச்சப் வந்து நடந்திருக்கணும், நடக்கல. இது எப்படியே ட்ராக் ஆச்சுன்னா அதில் வேற ஏதாவது இருக்குமோன்னு நம்மளால ரூல் அவுட் பண்ண முடியாது. வேற ஏதாவதுன்னா அது வேற ஏதாவது தான். வேற ஏதாவதுன்னா அவ்வளோதான். என்ன சார் இப்படி சொல்லிட்டாரு? அந்த பழிக்கு ஒரு ஆள மாட்டார்ல. இல்லை, நான் வந்து அதிமுகவினுடைய சுருக்குமாங்க திரு செங்கோட்டையன் மட்டும் தனித்துவமான அதிருப்தியாளராக நான் பார்க்கவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இப்போது உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய, அதாவது 63 நாயன்மார் மாதிரி அமைப்பு செயலாளர்லாம் இருக்காங்கல்ல, அவர்கள் உட்பட வேறு சிலரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள், மனப்புழுக்கத்தில் இருக்கிறார்கள். கட்சி நடத்தப்படும் விதம் குறித்து எந்த விதமான இது வந்து முதல் பெருசாகுமா இல்லை சால்வ் ஆயிடுமா? இவரை எப்படி கையாளுகிறார்கள் என்பதை பொறுத்து, அதிமுக எப்படி தன்னை தகவமைத்துக் கொள்கிறது என்பதை பொறுத்து, அதிமுக தன்னை எப்படி தகவமைத்துக் கொள்கிறது என்பதை பொறுத்து தான். இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே இம்மீடியட்டா தலைமை கழகத்துல மீட்டிங் போட்டாரு. அப்ப இங்க ரேக்கா பாச்சா ஆகல இல்ல. ஓகே, இது மேற்கொண்டு பெருசாகுமா இல்ல வந்து எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கு அதிமுக அந்த வரிசையிலையா, இல்ல இது வந்து ஒரு அதிருப்தியோட குரலா இல்ல ஒரு போர்க்குரலா? இதெல்லாம் வரக்கூடிய நாட்கள் நமக்கு. நன்றி, வணக்கம்.